என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடமிருந்து நீண்ட காலமாக ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறேன். அது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக சரியான தருணம் வரும் வரை அந்த அற்புதமான ஆச்சரியத்தை பாதுகாப்பதற்காகவே நான் அவ்வாறு செய்தேன். இப்போது அந்த மிகச்சரியான தருணம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு மிகப்பெரிய விடுதலையை நான் இப்போது உன் வாழ்வில் கட்டவிழ்த்து விடப் போகிறேன். இது ஒரு சக்தி வாய்ந்த திருப்புமுனையாக இருக்கும். இந்த நாளை நீ பின்னோக்கி பார்க்கும்போது உன் வாழ்க்கையின் திசை மாறிய தருணமாக இது அமையும். நீ பார்க்க முடியாத வழிகளில், உனக்கு தெரியாத சூழ்நிலைகளை நான் திரைமறைவில் உனக்காக மிகவும் நுட்பமாக ஏற்பாடு செய்து வருகிறேன். ரகசியமாக நான் தயாரித்து வந்த அந்த ஆசீர்வாதத்தை இப்போது உனக்கு வெளிப்படுத்த தயாராக இருக்கிறேன். உன் முடிவுகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த, உன் எண்ணங்களை ஆக்கிரமித்திருந்த, உன் மன அமைதியை திருடிய காரியங்கள் அனைத்தும் இன்று முதல் வலுவிழக்கின்றன. உனக்காக நான் ஆயத்தம் செய்துள்ள அந்த உன்னதமான இடத்திற்குள் உன்னை நுழைய விடாமல் தடுத்த தடைகள் யாவும் தகர்க்கப்படுகின்றன. இப்போது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னை இதுவரையில் கட்டிப்போட்டிருந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் உடையத் தொடங்குகின்றன. உன் முடிவுகளை இத்தனை காலம் பாதித்து வந்த அந்த அச்சத்தை முறியடிக்கும் ஆற்றலை நான் இப்போது உனக்கு வழங்குகிறேன். நீ பாதுகாப்பற்றவன் என்றும் யாரையும் நம்ப முடியாது என்றும் உனக்குள்ளே பதிந்திருந்த தவறான எண்ணங்களை நான் வேரோடு பிடுங்கி எறிகிறேன். கடந்த கால கசப்பான அனுபவங்கள் மூலம் எதிரியானவன் உன் ஆத்துமாவில் விதைத்த பயத்தின் விதைகள் இன்று கருகிப் போகின்றன. நீ ஏமாற்றப்படுவாய் அல்லது கைவிடப்படுவாய் என்று உனக்குள்ளே சொல்லப்பட்ட பொய்களை நான் இன்று அழிக்கிறேன். அந்த பயத்தின் கொடிகள் உன் நம்பிக்கை, கனவு மற்றும் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது நான் அந்த கொடிகளை வெட்டி எறிகிறேன். உன் வாழ்க்கையில் பயம் ஆழமாக பாய்ச்சியிருந்த ஒவ்வொரு வேரையும் நான் துண்டிக்கிறேன். நீ இனி பயத்தில் வாழ வேண்டியதில்லை, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். பயமானது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய தவறான பிம்பத்தை காட்டி உன்னை முடக்கி வைத்திருந்தது. யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே நீ தோற்றுப் போய்விட்டாய் என்று அது உன் காதுகளில் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் நான் ஏற்கனவே இந்த உலகத்தை ஜெயித்துவிட்டேன் என்பதை மறந்துவிடாதே. உன் விதிக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த அந்த போரில் நான் ஏற்கனவே வெற்றியை உறுதி செய்துவிட்டேன். உன்னுடைய வெற்றி என்பது உனது சொந்த பலத்தால் போராடி பெற வேண்டிய ஒன்று அல்ல. அது ஏற்கனவே என்னால் சம்பாதிக்கப்பட்டு உனக்காக வைக்கப்பட்டுள்ளது. நீ எனக்கு சொந்தமானவன் என்பதால் அந்த வெற்றியும் உனக்கே உரியது. நான் உனக்கு சொல்லும் இந்த வார்த்தைகளை உன் இதயத்தின் ஆழத்தில் செதுக்கி வைத்துக்கொள். சந்தேகம் குடிக்கொண்டிருந்த இடங்களில் இந்த வார்த்தைகள் நிலை கொள்ளட்டும். உன் சூழ்நிலைகள் காட்டும் ஆதாரங்களை நம்புவதை விட என் வார்த்தைகளை நம்புவதற்கு நீ இன்று ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் நான் சொன்னதற்கு மாறாக தோன்றினாலும் நீ எனது வாக்குறுதிகளில் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். பல மணி நேரங்கள், பல நாட்கள் மற்றும் பல ஆண்டுகளாக நீ செலவழித்த அந்த பழக்கமான இருண்ட இடத்திற்குள் உன்னை மீண்டும் இழுக்க முயற்சிக்கும் துக்கத்தை நீ முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். நீ இன்று உறுதியுடனும் தைரியத்துடனும் எழுந்து நிற்க வேண்டும். உன்னை தாக்கும் அந்த துன்பங்களை ஒருமுறை அல்ல, எப்போதும் இல்லாதவாறு தோற்கடிக்க நீ தயாராக வேண்டும். ஒரு பாதிக்கப்பட்ட நபரைப் போலன்றி ஒரு வெற்றியாளனை போன்ற மனப்பான்மையுடன் நீ இனி நடக்கப் போகிறாய். உன் பலவீனங்கள் உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே. நான் உனக்குள் வைத்திருக்கும் ஆற்றல் இந்த உலகத்தின் எந்த சக்தியையும் விட பெரியது. நீ எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை, ஏனென்றால் உனது பாதுகாப்பிற்கு நான் பொறுப்பு. இப்போதை இந்த வினாடியே நீ சுவாசிக்கும் காற்றை விட நான் உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். நான் எங்கோ எட்டாத தூரத்தில் ஒளிந்து கொண்டிருப்பவன் அல்ல. உனது அன்றாட வாழ்க்கையின் யதார்த்தத்திலிருந்து விலகி எங்கோ ஒரு பரலோகத்தில் தனித்து இருப்பவனும் அல்ல. நான் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன். உனது இடதுபுறமும் வலதுபுறமும் நானே இருக்கிறேன். உனக்கு முன்பாகச் சென்று பாதையை சரி செய்கிறேன். அதே சமயம் உனது பின்புறத்திலிருந்து உன்னை அரணாக பாதுகாக்கிறேன். எனது தூதர்களின் சேனை உன்னை சுற்றி அணிவகுத்து நிற்கிறது. அவர்கள் உன் ஆத்துமாவிற்கு உண்மையை ரகசியமாக பேசுகிறார்கள், உன்னை ஞானத்திற்குள் வழிநடத்துகிறார்கள். நீ வழியில் இருக்கும்போது உன்னை தேற்றுகிறார்கள். உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நீ நினைக்கும்போது உனக்கு தேவையான பலத்தை தருகிறார்கள். ஒரு நாள் ஆவிக்குரிய மண்டலத்தில் உனது எதிரிகள் எப்படி நடுங்குகிறார்கள் என்பதை நீ பார்க்கும்படி நான் செய்வேன். நீ எனது பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு எனது அதிகாரத்தை சுமந்து கொண்டு என் வார்த்தையை பேசும்போது என்ன நடக்கிறது என்பதை திரையை விலக்கி உனக்கு காட்டுவேன். அவர்கள் பயத்தில் சிதறி ஓடுவார்கள். வெளிச்சம் வந்தவுடன் கரப்பான் பூச்சிகள் ஓடுவதைப் போல அவர்கள் ஓடி ஒளிவார்கள். உன்னை கண்டு அவர்கள் அலறிக்கொண்டு ஓடுவார்கள், ஏனென்றால் உனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். உனது பலவீனம் என்று நீ நினைத்ததையே நான் உனது பலமாக மாற்றுவேன். உனது எதிரிகள் உனக்கு எதிராக உருவாக்கிய ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே போகும். இது நான் உனக்கு தரும் வாக்குறுதி. நீ எனது பிள்ளை, எனவே எனது வல்லமை உன் மூலமாக செயல்படும். உனது பிரச்சனைகளை நீயாகவே தீர்க்க முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு அவற்றை முழுமையாக என் கரங்களில் ஒப்படைத்துவிடு. அவற்றை சரியான நேரத்தில் சரியான முறையில் நான் தீர்த்து வைப்பேன். நான் செய்யும் விதம் நீ கற்பனை செய்வதை விட பல மடங்கு சிறந்ததாக இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதும் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதும் மட்டுமே. உனது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உனது இளமைக்கால மகிழ்ச்சிக்கு மீண்டும் திரும்பு.
உனது கைகளை உயர்த்தி நான் செய்த மற்றும் செய்யப்போகும் அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றியுடன் துதித்துப் பாடு. நீ பாரங்களை சுமக்க பிறந்தவன் அல்ல, நீ என்னை துதிக்க பிறந்தவன். கவலைகள் உன்னை அழுத்தும்போது துதியையே உனது ஆயுதமாக பயன்படுத்து. உனக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு தீய சக்தியின் திட்டங்களையும் நான் இப்போது ரத்து செய்கிறேன். ஒவ்வொரு தீய கட்டளைகளையும் நான் முறியடிக்கிறேன். உனது வாழ்க்கையில் எதிரியானவன் நுழைவதற்கு ஆதாரமாக இருந்த ஒவ்வொரு பலிபீடங்களையும் நான் இடித்து தள்ளுகிறேன். இதை நான் அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாதமோ செய்யப்போவதில்லை, இப்போதே செய்கிறேன். நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்திலேயே உனக்கே தெரியாமல் உன்னை அடிமைப்படுத்தியிருந்த கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். சங்கிலிகள் கழன்று விழுகின்றன, பூட்டுகள் திறக்கப்படுகின்றன, சிறை கதவுகள் தானாகவே விலகுகின்றன. நீ எனது பிரசன்னத்தின் ஒளியில் நடந்து வருகிறாய். நான் எனது சொந்த இரத்தத்தால் உனக்காக வாங்கிய அந்த முழுமையான சுதந்திரத்திற்குள் நீ இப்போது நுழைகிறாய். இனி அடிமைத்தனம் உன்னை தொட முடியாது. இவ்வளவு தூரம் உன்னை வழிநடத்தி வந்த நான் உன்னை இப்போது பாதியில் கைவிடுவேனா? சிலுவையின் பாடுகளையும் காட்டிக் கொடுக்கப்படுதலையும் ஏளனங்களையும் அடிகளையும் நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? உன்னை உனது போராட்டங்களில் அனாதையாக விடுவதற்காக அல்ல. உனது வெற்றியில் நான் முழுமையாக முதலீடு செய்திருக்கிறேன். உனது முன்னேற்றத்தில் நான் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறேன். உனது நல்வாழ்விற்காக நான் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்துள்ளேன். உனக்காக நான் ஆயத்தம் செய்துள்ள அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளும் வரை நான் ஓய்வெடுக்கப் போவதில்லை. நான் தொடர்ந்து உனக்காக வேலை செய்வேன், சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றுவேன், உன்னை பாதுகாப்பேன் மற்றும் உனக்கு தேவையான அனைத்தையும் தந்துகொண்டே இருப்பேன். எனது அன்பு மாறாதது, அது உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. நீ எனக்கு சொந்தமானவன், நான் உனக்கு சொந்தமானவன். நம்மை எவராலும் பிரிக்க முடியாது. இது வெறும் உணர்ச்சிகரமான வார்த்தை அல்ல, இதுவே நித்திய யதார்த்தம். இது மாறாத உண்மை. உன் வாழ்க்கையின் அடித்தளம் இதன் மீதுதான் கட்டப்பட்டுள்ளது. இந்த வாரம் முழுவதையும் மிகுந்த நம்பிக்கையுடன் தொடங்கு. உனது தலையை உயர்த்தி நட. அதிகாரத்துடன் பேசு. ஒரு தெளிவான நோக்கத்துடன் செயல்படு. எல்லையற்ற அன்பை காட்டு. தாராள மனதுடன் கொடு. மகிழ்ச்சியுடன் சேவை செய். ஆர்வத்துடன் துதித்து ஆராதனை செய். உறுதியுடன் நம்பு. எதிர்பார்ப்புடன் காத்திரு. உனது முழு இதயத்துடன் என்னை நம்பு. ஏனென்றால் நான் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் மேல் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. இந்த வாரம் நீ ஒவ்வொரு முறை காலையில் கண் விழிக்கும் போதும் உனது நாளை தயார் செய்ய நான் ஏற்கனவே உனக்கு முன்னால் சென்றுவிட்டேன் என்பதை நினைவில் கொள். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலுக்கும் தேவையான தீர்வை நான் ஏற்கனவே கொடுத்துவிட்டேன். நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரின் இதயத்தையும் நான் ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளேன். நீ எடுக்க வேண்டிய ஒவ்வொரு முடிவிற்கும் தேவையான ஞானத்தை நான் ஏற்கனவே உனக்குள் விதைத்துவிட்டேன். நீ ஒரு நிச்சயமற்ற பாதையில் நடக்கவில்லை, நான் ஏற்கனவே நடந்து சென்ற பாதையில்தான் நீ நடக்கிறாய். சந்தேகம் உன் காதுகளில் ரகசியமாக பேசும்போது நான் உனக்கு சொன்ன வாக்குறுதிகளை அதற்கு நினைவூட்டு. பயம் கதவை தட்டும்போது நம்பிக்கையுடன் போய் கதவை திற. சோர்வு உன்னை வாட்டும்போது துதியால் அதை விரட்டியடி. எதிரி கர்ஜிக்கும்போது அவனது வெற்று மிரட்டல்களை பார்த்து சிரி, ஏனென்றால் நான் ஏற்கனவே அவனை தோற்கடித்து விட்டேன். இது நீ ஒரு வெற்றியாளனாக நடக்க வேண்டிய வாரம். இறைவனின் அன்பிற்குரிய பிள்ளையாக வாழ வேண்டிய நேரம். நீ ஏதோ ஒன்றாவதற்கு போராட வேண்டியதில்லை, ஏற்கனவே நான் உன்னை ஆக்கியிருப்பதைப் போல வாழ்ந்தால் போதும். நான் உனது ஆசீர்வாதங்களை சொட்டு சொட்டாக அல்ல, மாறாக ஒரு பெருவெள்ளத்தைப் போல ஊற்றுகிறேன். அளவாக அல்ல, தாராளமாக வாரி வழங்குகிறேன். இந்த வாரம் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் நீ வாழ்வதற்கு மட்டும் போதுமானதாக இருக்காது, அது மற்றவர்களுக்கும் பாயும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். உனது மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு தொற்றுநோயாக மாறும். உனது அமைதி புயல்களையும் அடக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கும். உனது அன்பு பல ஆண்டுகால காயங்களை ஆற்றும். நீ எதையும் சாதிக்க வல்லவன், ஏனென்றால் நான் உனக்குள் வாழ்கிறேன். நீ எதை செய்கிறாய் என்பதற்காக அல்ல, நீ யார் என்பதற்காகவே நான் உன்னை நேசிக்கிறேன். உனது செயல்திறனை பார்த்து நான் அன்பு கூறவில்லை, மாறாக அன்பு என்பது எனது இயல்பு. உன்னை நேசிப்பதை தவிர எனக்கு வேறு வழி தெரியாது. எனது அன்புதான் உன் வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டிய அஸ்திவாரம். எந்த புயலிலும் உன்னை அசையாமல் பிடித்துக் கொள்ளும் நங்கூரம் இதுவே. நீ யாராக உருவாக வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அதற்காக உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கும் ஊற்று இதுதான். என்ன நடந்தாலும் என் அன்பு உன்னை விட்டு விலகாது. மக்கள் உன்னை நிராகரிக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கிறது, என் இதயம் எப்போதும் உனக்காக துடிக்கிறது. இந்த செய்தி உனது இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வார்த்தைகள் தேவைப்படும் ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆமேன் என்று பதிவிடு. நான் இப்போது உனது மேல் எனது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறேன். உனக்கே தெரியாத புதிய கதவுகளை நான் திறந்து கொண்டிருக்கிறேன். உன்னால் செய்ய முடியாத சூழ்நிலைகளை நான் உனக்காக சாதகமாக்கி வருகிறேன். உன்னை வியப்பில் ஆழ்த்தும் ஆசீர்வாதங்களை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் ஆரம்பமாக அமையும். இந்த மாற்றம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடரும். எனக்கு நெருக்கமாக இரு. எனது குரலுக்கு தொடர்ந்து செவிகொடு. நான் உனது நன்மைக்காகவே அனைத்தையும் செய்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு.
என் அன்பு அழிக்க முடியாதது, நித்தியமானது, உண்மையானது மற்றும் அது முழுமையாக உனக்கே உரியது. எதுவுமே உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. எதனாலும் அந்த அன்பை குறைக்க முடியாது. நீ எனது அருமையான பிள்ளை. உனது வெற்றி, விடுதலை, சுகம் மற்றும் மகிழ்ச்சியில் நான் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளேன். இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள். இது உனது ஆத்துமாவின் ஆழத்தில் பதியட்டும். வரும் நாட்களில் நான் உன் வாழ்வில் என்ன செய்கிறேன் என்பதை பார். இந்த தருணத்தை திரும்பி பார்க்கும்போது இதுவே உன் வாழ்வின் எல்லாவற்றையும் மாற்றிய ஒரு திருப்புமுனை என்பதை நீ உணர்வாய். இனி உனக்கு தோல்வி இல்லை, ஏனென்றால் உனது வெற்றி ஏற்கனவே பரலோகத்தில் எழுதப்பட்டுவிட்டது. உன் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு பாதுகாப்பு வேலிகளையும் நான் பலப்படுத்துகிறேன். நீ உறங்கும்போதும் நீ விழித்திருக்கும்போதும் நான் உன்னை காக்கிறேன். தீமை உன்னை நெருங்காது. நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ முன்னேறு. உனது வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. உனது செயல்களில் ஆசீர்வாதம் இருக்கிறது. மற்றவர்கள் கைவிடப்பட்ட இடத்திலும் நீ செழிப்பாய். மற்றவர்கள் வறட்சியை பார்க்கும் இடத்திலும் நீ நீரூற்றை காண்பாய். இது உனது தனிப்பட்ட திறமையால் அல்ல, உன்னோடு இருக்கும் எனது கிருபையினால் மட்டுமே நடக்கும். இந்த வாரம் முழுவதும் எனது மகிமை உன்மேல் பிரகாசிக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் எனது சமாதானத்தை எடுத்துச் செல்வாய். ஒவ்வொரு காலையிலும் உனக்காக புதிய கிருபைகளை நான் வைத்திருக்கிறேன். நேற்றைய கவலைகள் நேற்றோடு முடிந்துவிட்டன. இன்று ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தாதே, அவற்றை நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நீ இப்போது ஒரு புதிய படைப்பு. உன் முன்னே இருக்கும் பாதையில் நான் வெளிச்சமாக இருப்பேன். தளர்ந்து போகாதே, நான் உனக்கு தரும் பலம் உன்னை மலை உச்சிகளுக்கு அழைத்துச் செல்லும். நீ இதுவரை கண்டிராத அதிசயங்களை உன் கண்கள் காணப்போகின்றன. உனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும். நான் உனக்கு வாக்களித்த தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். எனது பிள்ளையே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பதை எப்போதும் நினைவில் கொள். உன்னை ஆசிர்வதிக்கவே நான் விரும்புகிறேன். உனது குடும்பம், உனது வேலை, உனது முயற்சிகள் அனைத்தும் ஆசிர்வதிக்கப்படும். எனது கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கும். நான் உனக்கு சமாதானத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைவான மகிழ்ச்சியையும் தருகிறேன். இந்த வாரம் முழுவதும் எனது பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை காண்பாய். பயப்படாதே, விசுவாசமாயிரு. எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கும். நீயே நிரந்தரம், இயேசுவே